இன்றைக்கு கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவள் நிர்ணயித்த அந்த 20 லட்சம் மக்கள் தொகை கிடைத்திருக்கும். நம்முடைய திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம். மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து குளறுபடி இல்லாம மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். இந்த குளறுபடி மாநில அரசுக்கு தான் இருக்குது. ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. 2011வது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை. அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 20 லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் வசித்தால்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த குளறுபடிகளால் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலைதான். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 2 மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம், கோவையிலே கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாமம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் மாநில அரசினுடைய கவனக்குறைவு, அலட்சியம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறேன். பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தன போக்கோட தான் இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் 3 வாரம் கால அவகாசம் கொடுத்தோம். இன்னும் இந்த அரசு கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்குது. தனக்கு வேண்டியப்பட்டவரை டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும், சரியாக பராமரிக்கப்படும்? ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் காலதாமம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அண்மையில் ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் பகலில் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று பொழுது ஒரு இளைஞன் அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார். இது எவ்வளவு கொடூரமான செயல்! அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறார். அந்த மாணவி அதை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா 2 ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டையிட காட்சிகளை நான் பார்த்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சியை பார்த்திருக்கிறோம். அங்கே பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு, கொலை, கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த அரச கும்பகர்ணம் போல் தூக்கிக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை கடமை. ஆனா தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. பல முறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பல உதாரணங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துபட இன்றைக்கு ஒரு மாநில கட்சி, பகுஜன் கட்சி, அவனுடைய மாநில தலைவர் அங்க சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார். அப்படி உறவினர் இதுல மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். அந்த உயர்நீதிமன்றம்
சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது. அந்த உத்தரவை எதிர்த்து மாநில அரசு டெல்லிக்கு போறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. எவ்வளவு கேவலம்! யார் விசாரிச்சா என்ன, உங்களுக்கு ஏன் அது அச்சம்? ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது, ஏதோ முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோணுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் இருந்தாங்க. அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம். இது ஏன் தேவை? ஒவ்வொரு முறையும் அதே போல அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அங்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கிறது. இது ஒரு வெட்கக்கேடானது. யார் விசாரிச்சா என்ன, உண்மை வெளியே வந்தா போதும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் யதார்த்தமான நிலை. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. அதை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.